மாற்றியிருப்பதாக கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சிந்தித்ததுண்டா, இந்த அற்பமான கொசு நாம் எவ்வளவு வேகமாக அடித்த போதிலும் அது நம்மை விட வேகமாக பறந்து சென்றுவிடும். இதற்கு காரணம் கொசுக்களுக்கு காம்பவுண்ட் ஐ எனப்படக்கூடிய கூட்டுக்கண்கள் இருப்பதாகும். ஒவ்வொரு கூட்டுக்கண்ணும் 100க்கும் மேற்பட்ட சிறிய கண்களை கொண்டுள்ளது. அந்த கண்களை லென்சஸ், வில்லைகள் என்று அழைக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட கோணத்தில் வளைந்திருக்கும் ஒவ்வொரு லென்ஸிலும் அந்த கொசுவினுடைய மூளை எந்த பக்கத்தில் படம் பிடிக்க சொல்கிறதோ அந்த கோணத்தில் தன்னை சுற்றியுள்ள சூழலை படம் பிடிக்கும். எனவே இதனால் ஒரு கொசுவால் தன்னை சுற்றி நடக்கும் கிட்டத்தட்ட அனைத்து விடயங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது தன் தலையை கூட திருப்ப வேண்டிய அவசியமில்லை. இந்த சிஸ்டத்தை பார்த்து பிரமித்து போன பௌதிகவியலாளர்கள் இதை அப்படியே காப்பி செய்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ட்ரோன், கேமரா போன்ற பல டிவைஸ்களிலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கொசுக்கள் கார்பன் டை ஆக்சைடு சென்சார்களை வைத்து 50 மீட்டர் வரையிலும் நீங்கள் விடுகின்ற மூச்சை வைத்து உங்களை அறியக்கூடியது. அது உங்களை நெருங்கிவிட்டால் அல்லது உங்கள் ரூமினுள் நுழைந்து விட்டால் உங்கள் உடலிலிருந்து வெளியாகும் வெப்பத்தை அடிப்படையாக வைத்து உங்கள் உடலில் எங்கே அமர்ந்து இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதை அது புரிந்து கொள்ளும். நாம் இருட்டில் இருக்கும் போதும் தூங்கும் போதும் இப்படித்தான் இந்த ஹீட் விஷனை பயன்படுத்தி நம்மை அவை அறிந்து கொள்கின்றன. அண்மையில் நடந்த ஆய்வின்படி இந்த கொசுக்கள் தங்கள் அண்டனாவில் உள்ள ஆல்ஃபேக்டரி ரிசெப்டரின் மூலம் மனித வியர்வையில் இருந்து வெளியாகும் கெமிக்கல்களை வைத்து மனித உடலை அவை கண்டுபிடித்து அமர்ந்து இரத்தத்தை உறிஞ்சுகின்றன என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கொசுக்களை பற்றிய ஒரு பிரமிக்க வைக்கும் விடயம் என்னவென்றால், நாம் நினைக்கிறோம் கொசுக்கள் வருகின்றன, நம்மை வாயால் கடிக்கின்றன, பறக்கின்றன என்று. ஆனால் இந்த அற்பமான கொசுக்கள் நம்முடைய இந்த நவீன உலகத்தில் செய்யப்படும் சர்ஜரியையே செய்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஒரு கொசு நம்முடைய இரத்தத்தை உறிஞ்ச 6 வகையான ஊசிகளை பயன்படுத்துகிறது. ஒரு கொசு முதலில் உங்கள் மேல் வந்து அமர்ந்த பின் தன் ஊசிகளுக்கு மேலுள்ள உறையை நீக்கும். அடுத்து வெளிப்புறமாக இருக்கும் 2 ஊசிகளில் உள்ள பற்களை வைத்து உங்கள் தோலை அறுக்க ஆரம்பிக்கும், ஒரு மரம் அறுக்கும் சோவை போல. அதற்கு அடுத்தபடியாக இருக்கும் 2 ஊசிகளும் வெட்டிய இடத்தை பிடித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் மத்தியில் இருக்கும் 2 ஊசிகளும் இரத்த குழாய்களை தேடும். இரத்த குழாய்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே 2 ஊசிகளில் ஒரு ஊசி வெட்டப்பட்ட காயத்தினுள் கெமிக்கல்களை செலுத்தும். அந்த கெமிக்கல்கள் வலியை இல்லாமலாக்குவதோடு இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும். எனவே அதற்கு அருகில் இருக்கும் மற்ற ஊசி ஒரு உறிஞ்சியை போல செயற்பட்டு இரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கும். அது இரத்தத்தை உறிஞ்ச அதனுடைய உடம்பு தேவையற்ற தண்ணீரை பின்வழியாக வெளியேற்றி தன்னுடைய உடல் முழுவதிலும் எவ்வளவு இரத்தத்தை, நியூட்ரிஷனை சேமிக்க முடியுமோ அவ்வளவு இரத்த